தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு பலருக்கும் பல சந்தேகம் உண்டு. அதில் ஒன்றுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பதுதான். வேற யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஏனென்றால் அந்த கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, இந்திய விடுதலைக்காக நாங்க தான் காரணம் அப்படின்ற காங்கிரஸ் ஆகட்டும், மக்களே எல்லா சக்திக்கு மேலானவர்கள் என்ற கம்யூனிஸ்ட் ஆகட்டும், பெரியார் அண்ணா பிளவில் உருவாக்கப்பட்ட திமுக கட்சி ஆகட்டும், இந்திய கம்யூனிஸ்ட்ல வெடிச்ச கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், இந்து தேசிய கனவுல உருவாக்கப்பட்ட பாஜக ஆகட்டும், ஒடுக்கப்பட்டோருக்கு நாங்க தான் விடுதலை வாங்கி தருவோம் என்ற விசிக ஆகட்டும், வன்னியர் சங்கத்தினுடைய நீட்சியாக உருவாக்கப்பட்ட பாமகவாகட்டும், கருணாநிதி வைகோட பிளவாட உருவாக்கப்பட்ட மதிமுகவாகட்டும், நாடார் அடையாளத்தினோட வந்த சரத்குமார் ஆகட்டும், தேவர் அடையாளத்தினோட வந்த கார்த்திகையாகட்டும், இங்க பலருக்கும் பல கட்சிகள் உருவானது. ஆனால் இவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கூறினார்கள்? நாங்கள் தான் மாற்று மற்றும் உரிமைக்காக வந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் இப்போது இதில் பலர் இப்பொழுது 100க்கும் 200க்கும் 100 கோடிக்கும் 200 கோடிக்கும் 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் அடுத்த கால விழுந்து வைக்கலாம். இவங்க ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டு இதுல 10 5 பேர் இதுல 5 பேர் சொல்லிட்டு கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் மாற்றே கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் மாற்று. ஏனென்றால் கட்சி ஆரம்பிக்கும் போது கூறியதான் இப்பொழுதும் திராவிட கட்சிகளுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று கூறியவர்கள் தான் நான் செந்தமிழ் சீமான் அவர்கள். 15 வருடமாக தனித்தே களம் காணும் கட்சி நாம் தமிழர் கட்சி. மண்ணுக்கும் மக்களுக்கும் மட்டுமின்றி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்தில் உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.